அழகாக பொறுமையாக. இதை விட நீங்கள் வேறு என்ன யோசிச்சு இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியலை. இந்த மாதிரி இடத்துல வண்டி ஆஃப் பண்ணுறன்ற பேரில் ஆஃப் பண்ணாதீங்க தயவு செய்து. பள்ளத்தாக்கு இருக்க போகிற ரைட் சைடில் ஆனால் ஃபுல்லாக இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆளு. அப்புறம் ரேஞ்சர்லாம் வந்து லோக்கலுக்கு ஆளுகள்லாம் வந்து தான் லேடிஸ் எல்லாரையும் மேலே ஏற்றிருக்காங்க. இந்த வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூஷன். ஸோ அதையும் பார்க்கணுன்னா மேலே ஐக்கானில் இன்ஃபோ தரேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய்ங்க, ஆக்சுவலாக இங்கேருந்து கூக்கல் வந்து 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கூக்கல் ஸ்பெஷல் வந்து வந்துருங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உள்ள லேக் சூப்பராகவே இருக்கும், வியூவும் செமையாக இருக்கும். அது ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்த ரூட்லேயே ரைட்டில் கட்டாயிருக்கும் கூக்கல் ஏரிக்கு. ஸோ நான் அங்கே போகாமல் ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுவோம், இதை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன். சாப்பிட்லான்னு பார்த்தேங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:13 ஆகுது. இங்கே வந்து இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கான் சொல்ல. அப்படியே போயிட்டு கூக்கல் ஏரி போயிட்டோம்னா அங்கே வேறு எங்கேயும் கடை இருக்க வாய்ப்பு இல்லை. கூக்கல் ஏரியில் எங்கேயாவது இருந்தால் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோமோ பூம்பாறை தானே போவோம், அப்படியே அங்கே வேணால் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு போயிட்டுருக்கேன். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல்லாக ரைடாக போயிட்டுருக்கிற மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகிறோமா, ஸோ அதனால் இந்த வியூவை மட்டும் தான் ரசித்து நான் போயிட்டுருக்கேன் அதிசயமாக. சொல்ல எதுவுமே நான் பேச மாட்டேன் இதுலேயும். அப்படி பைக்கில் வரீங்கனாலும் இந்த ரோடு தரமான ரோடு தான். ஃபுல்லாக நல்லா கட்டடிச்சு போக முடியும். ஆனால் பொறுமையாக போகணும், ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. பொறுமையாக போனாலும் அந்த மாதிரி போகலாம், ஃபாஸ்ட்டாக தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. பொறுமையாக போங்க, இந்த மாதிரி வியூவை பார்த்துட்டே போங்க. 40-45 தான் போயிட்டுருக்கு வண்டி, 4th கியரு. அப்படியே போகலாம் அழகாக பொறுமையாக. இதை விட நீங்கள் வேறு என்ன யோசிச்சு இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ பொறுமையாக போங்க. நல்லாயிருக்கு. அங்கே ஆக்சுவலாக வெயில் அடிச்சுதுங்க, இங்கே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. இங்கே தான் கூக்கல் அந்த போர்டு இருக்குது பாருங்கள். கூக்கல் இங்கே 8 கிலோமீட்ரு. கூக்கல் ஏரி போர்டை காப்பிக்கிட்டோமா? போர்டை காமிக்க தான் அப்படி ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்க. கூக்கல் ஏரி கரெக்டாக கொடைக்கானல் வரும்போது 5 கிலோமீட்டரில் கூக்கல் ஏரி இருக்கும். ஸோ இதில் ரைட் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக கூக்கலுக்கு போகிறது ரோடு தான். இந்த ரோடு வேறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? கூக்கல் 8 கிலோமீட்ரு வாருங்க. வா ரோடே செம்மையாக இருக்குது. 360 எடுத்து மாட்ட மறந்துட்டேன். ஓகே பரவாயில்ல, இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆகுதுங்க, அழகாக இறங்குது பாருங்க, சூப்பராக. பட் ஹார்ன் அடிச்சிட்டு போங்க. ஆனால் ரோடு சின்னதாக தான் இருக்குது. ஒரு காரு தான் போக முடியும் போல இருக்குது இந்த ரோட்டில். சைடு மாறணும்னா கீழே தான் இறங்கி ஏறணும் போல இருக்குது. இதே ரோடு கொஞ்சம் அகலப்படுத்தியிருந்தால் சூப்பராக இருக்கும். ஐ திங்க் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அகலப்படுத்த. தேர்ட் கியரில் இறங்கிட்டு இருக்கு வண்டி. நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கல, பிரேக்கில் மட்டும் காலை வச்சுருக்கேன். இந்த டைம் இந்த மாதிரி இடத்துல வண்டி ஆஃப் பண்ணுறன்ற பேரில் ஆஃப் பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா அது கண்டிப்பாக மிக பெருசாக எங்கேயாவது போய் இழுத்து விட்டுரும். ஏன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிரேக்கு பிடிச்சாலும் நிற்காது, வண்டி தேய்ச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஸ்கிட் ஆகி. சார் நான் கை அடிபட்டிருக்கேன், அந்த ரீசன் தானே. அவர் நான் பின்னாடி ஏற்றினேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டெடி பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியை, அதனால் பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல. நான் மட்டும் விழுந்தால் பரவாயில்ல, கூட யாரையாவது சேர்த்து வச்சு நான் விழுந்தேன்னு வச்சுங்க, அது பாவம், அது தெரியாத வேலை. அதுக்கு நான் மட்டும் விழுந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டுருக்கேன். அப்படி பார்த்தீங்களா, அது மாதிரி பள்ளத்தில் விட்டாலே இந்த கை மூட்டு வலிக்குது. இந்த மூட்டும் வலிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ என்னன்னு தெரில. ஆனால் பாருங்க ரோடு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து 2வது பார்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் எங்கேயுமே வீடியோவை என் பண்ணலை, ஸ்டார்ட் பண்ணலை, அப்படியே போயிட்டுருக்க வீடியோ. நான் எடிட் பண்ணும்போது டு பி கண்டினியூடு அப்படின்னு மட்டும் ஐயோ போட்டு நான் மட்டும் வந்துடுவேன். மனுஷன் எவ்வளோ தூரம் இருக்காரா? ஐஸ் ஃபுல்லாக ரோடு இப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் பைக் ஓட்டினா எடுத்துகிட்டு வாங்க, பைக்கை சூப்பராக ஓட்டலாம். அப்படியே பொறுமையாக அழகாக போயிட்டுருக்கலாம். அப்பா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு போல ரைட் சைடில். ஆக்சுவலாக இங்கே தான் கூக்கல் லேக்கு, கூக்கலில் ஒரு ஃபால்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஃபால்ஸும் இதுக்குள்ளே தான் இருக்குது.
பட் அலோவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. தூத்தூர் ஃபால்ஸா நேம் அதான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதான் நினைக்கிறேன். அந்த ஃபால்ஸு ஆக்சுவலாக அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா கூட்டம் ரொம்ப வராங்கன்றதுக்காக நினைக்கிறேன். ஏன்னா அது ட்ரெக் பண்ணி ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலிஸ்லாம் போய் ட்ரெக் பண்ணுறதுக்கு நினைக்கிறதுனால அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாமா. ஐயா தாடி மரக்கட்டை. ஆக்சுவலாக இது மாதிரி மரக்கட்டைகளை ஏற்றக்கூடாது, சறுக்கி விட்ருவோம் கண்டிப்பாக. அதனால் அது இருக்கான்னு தெரியலங்க. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போவேன், ஏன்னா எனக்கு பார்க்கணுன்ற ஆசை இருக்குது அதை. ஸோ அப்படி இல்லைனா கூக்கல் லேக்கு அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக வரலாம். நல்ல கிளைமேட்டு, ரோடு சூப்பராக இருக்குது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ கமெண்ட் பண்ணுறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது மாதிரி கமெண்ட்டு. எனக்கு விளாக் பண்ண தெரியுமான்றது யோசனை எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வரைக்கும்னா இப்போ இல்லை, இது காலைல வரைக்கும் இருந்துச்சு. நான் மார்னிங் வந்து எல்லா இதையுமே கமெண்ட்டையும் படித்தேன் உட்காந்து. ரிப்ளை நான் தினைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லார் கமெண்ட்டுக்கும். ஸோ அதில் படிக்கும்போது ப்ரோ அப்படியே எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது ப்ரோ, இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் கண்டினியூவாக போடுங்க நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இதுலேயும் கமெண்ட் வந்துச்சு. இன்ஸ்டாலேயும் வந்து செப்பரேட்டாக வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணார் ஒருத்தர். அது பார்க்கும்போதே எனக்கு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு பெரிய யூடியூபராக வருவீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு கமெண்ட்டில். எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அண்ட் தென் கமெண்ட்லேயும் ப்ரோ நல்லா இருக்குன்றாங்க. ஸோ ஓகே, இது மாதிரி கமெண்ட்டை பார்க்கும்போது தான் எனக்கு ஓகே ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது வீடியோ பண்ணலான்ட்டு. நான் இந்த அளவுக்குலாம் லென்த்தியாக போன வாட்டி அந்த வீடியோ எடுத்தது இல்லை. இதே போய் பாருங்கள், என் சேனலில் ஹிமாலயனில் வீடியோ பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் இருக்கும். நான் பேசியிருக்கே மாட்டேன், அப்போ எனக்கு பேசவே வராது. இந்த மாதிரி வியூஸ் அப்படியே பார்த்துட்டே போவேன். கேமரா அப்படியே மூஞ்சை காட்டாமல் இப்படியே கீழே வச்சுக்கிட்டு அப்படியே பேசுவேன். அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படி தான் போனேன். வீடியோலாம் ஃபுல்லாக வந்துருந்துச்சு. சரியான எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். அது ஒரு மாதிரி அப்போ இருந்த மெச்சூர்டுக்கு எவ்வளவோ அது பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு மாதிரி நல்லா வீடியோ எடுத்து எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓ நல்லா இருக்கே, அது வரும்போது பார்க்கலாம். பசங்க தான் பார்த்தீங்களா, ஸ்கூட்டியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா பசங்களும். அப்பா இங்கே ஒரு மாதிரி ஓப்பனாக இருக்குது சன்னு இப்போ தான் தெரியுது, வெளிச்சம் அடிக்குது முகத்துலலாம். ஓகே, நான் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் கூக்கல் ஏறிட்டு போயிடுறேன். கூக்கல் லேக்கு வந்துட்டோம். நல்லா இருக்கே. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இல்லைங்க, ஃபுல்லாக மேலே இலலாம் இருந்து. பட் வர ரோடு ஒர்த்து, இந்த ரோட்டுக்கு வரலாம். ஒர்த்து. பட் இல்லை, லேக்குமே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி இந்த மேலே இந்த இலையெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஐ திங்க் அது வந்து ஏதோ ஃப்ளவர்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்த்தா தெரியும். ஆனால் அது என்ன பூன்றது தெரில. ஐ திங்க் தாமரை மாதிரிலாம் எதாவது இருந்துச்சுன்னா ஒர்த்துங்க. ஃபோட்டோஷூட்லாம் சூப்பராக பண்ணலாம் அந்த இதில். பாருங்கள், பெரிய மவுண்டனுக்கு கீழே அப்படியே ஒரு லேக்கு. இந்த லேக்கெலாம் எப்படி உருவாகுதுன்னா, இங்கெல்லாம் அருவி கிடையாது, அதாவது ஆறு கிடையாது இங்கெல்லாம். ஸோ அதனால் இந்த மவுண்டனில் போயிடுற மலை எல்லாமே அப்படியே வந்து இந்த இடத்துல குட்டை மாதிரி இருக்கிற இடத்துல தேங்கிடுது. ஸோ அது அப்படியே லேக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதுதான் லேக் ரோடு போல இருக்குது. இது வேறு எங்கேயோ போகுது. ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. அப்பா ஆனால் கூட்டமாக இருக்காங்களே, ஃபுல்லாக க்ரௌடுங்க. இந்த பசங்களை ஆல்ரெடி அங்கேயே பார்த்தேன்னு நினைக்கிறேன். எஸ், பூ தாங்க இருக்குது. ஃப்ளவர் இருக்குன்னா ஒர்த்து. வியூ சூப்பராக இருக்குது. கேரளா, அதுவும் அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, யமகா. அதெல்லாம் 2 ஸ்ட்ரோக் வண்டிங்க. 2 ஸ்ட்ரோக் வண்டி வச்சுட்டு ஓட்டுறாங்கன்னா வேறு லெவலில் தான் கேரளா பசங்க. 2 ஸ்ட்ரோக் வண்டிலாம் வச்சு அதிகமாக ஓட்ட முடியாது. அது வைப்ரேஷன்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரில. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு டைம் ஸ்லாப் ஒன்று பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும் பார்க்க அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துன்னு சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். ஸோ இது வந்து தூத்தூர் ஃபால்ஸு ஒன்று இருக்கும் தெரியுங்களா. ஆனால் ஃபுல்லாக இப்போ அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆளுகள் அனுப்புறதில்லை. ஏன்னா 2 ஹவர்ஸ் ஆகும் ட்ரெக்கிங் போக. ஆனால் 2 ஹவர்ஸுமே ஒர்த்துங்க கீழே போகிறது. ஆக்சுவலாக நான் போய் கேட்க போகிறேன் இப்போ, யாராவது அப்படி இருந்தாங்கன்னா. பார்த்தீங்களா ரிவர் கிராசிங் ரோட்டில் லடாக் ஃபீலா. ஆனால் இப்போ நம்ம மேலே தான் ஏறிட்டுருக்கோம். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும்.
இங்கேயுமே நிறையா ஸ்டே இருக்குது. கூக்கலில் ஏதாவது ஸ்டே இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா அந்த அங்கே வெயில் அடிக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ஊர், செம்மையாக இருக்குல்ல. பூம்பாறை ஊர் கூட நான் போயிட்டு வந்துட்டேன், இந்த ஊருக்குள்ள நான் போகவே இல்லை. கூகுள் பக்கமே வரலங்க, போன வாட்டி வந்தப்போ நான். ஸோ இந்த டைம் அப்படியே ஊருக்குள்ளே போய்ட்டு அப்படியே ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வருவோமா. ஆக்சுவலாக ரோடு இதோட எண்டு, இதுக்கப்புறம் வந்து ஊருக்காரங்க தான் போவான்னு நினைக்கிறேன். இதோட ரோடு டெட் எண்டுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரெக் பண்ணி போனால் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும். அங்கேருந்து தான் தூத்தூர் ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸுக்கு வந்து தூத்தூர் அது வச்சு வாயில் நுழைய மாட்டேங்குது, அந்த ஃபால்ஸுக்கு கீழே இறங்குவாங்க. பட் வந்து லாஸ்ட் டைம் வந்து அங்கே ஃபேமிலிலாம் அளவே கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க இறங்கிட்டாங்களாமா, இறங்கிட்டு அங்கே ஏற முடியலையா மேலே. அப்புறம் ரேஞ்சர்லாம் வந்து லோக்கலுக்கு ஆளுகள்லாம் வந்து தான் லேடிஸ் எல்லோரும் மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் அப்போ இருந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வரதே கொடைக்கானல் வரதே அந்த ஃபால்ஸ் பார்க்க தான் நிறைய பேர் வரவங்க, பைக்கரும் சரி காரில் வரவங்களும் சரி, யாருக்குமே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. பாடுற பைக்கரை ஹாய்ங்க. ஃபுல்லாக கூக்கல் அந்த ஏரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். சரி, நான் போகும்போது இந்த போர்டு காமிச்சிருப்பேன், அதே போர்டை எப்பி காமிக்கிறேன். கடை எது பூட்டி கிடக்கு. மறுபடியும் எதுவும் ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் போகிற ரோடு அப்படியே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன், ஃபுல்லாக பார்க்க வேண்டியதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்படியே கொடைக்கானல் போயிட்டு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:22 ஆகுது. நான் சாப்பிடல, பசிக்குது எனக்கு ரொம்பவே. காலையிலையும் ஒரே ஒரு காஃபியோடு முடிச்சிட்டேன். போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சன்செட் பாயிண்ட்டு எங்கேயாவது இருக்கான்னு மேப்பில் சர்ச் பண்ணிவிட்டு ஈவினிங் அதையும் பார்த்துட்டு ரூமுக்கு அதுக்கப்புறம் போகலான்னு இருக்கேங்க ஐடியா. சோலோவாக வந்தால் ஒரு பிரச்சனை என்னென்னா ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்க முடியாது. ஏதோ நான் இது எடுத்து வந்திருக்கேன், ட்ரைபாட் ஒன்று எடுத்து வந்திருக்கேன். அதில் தான் கேமராவை மாட்டி வச்சு தான் டைம் ஃபிளாப் வீடியோவே எடுத்தேன். கொஞ்சம் நார்மல் வீடியோவும் கொஞ்சம் எடுக்கணும். ஏடி என்ன எங்கடி பார்த்தீங்களா, அப்படியே போ மாதிரி வளையுது. ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. கேரட்டை அலசுறதை பார்க்காம போனால் இப்படி ஃப்ரெஷ் கேரட். நான் போன வாட்டி வந்தப்போ கேரட்டை வந்து வாங்கி எங்கே பறிக்கிற இடத்துல போய்ட்டு ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தேன். அப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து கேரட்டு அப்போ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க மண்ணிலேருந்து. ஸோ அதையே போய் வாங்கிட்டு கொண்டு வந்தேன். அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் போகும்போது. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. ஏமாடி அப்படியே சாப்பிட்டுட்டேன். ஹோட்டலில் நான் வீடியோ எடுக்க காமிக்கல, மறந்துட்டேன். அதெல்லாமே எதுக்குன்னு விட்டுட்டேன். ஹோட்டல் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுறேங்க. பூம்பாறை அதுக்கிட்ட ஹோட்டல் பாலான்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே இருக்கும். கொடைக்கானல் டு பூம்பாறையில், பூம்பாறைக்கு முன்னாடி பூம்பாறை ரைட்டு எடுத்தால் பூம்பாறை வரும். அந்த டைமில் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலா அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். பிரியாணி சாப்பிட்டேன் 160, நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே உள்ளதெல்லாம் வேறு மாதிரி பண்ணுறாங்க பிரியாணி. நம்ம சென்னை அந்த பக்கம்லாம் பண்ணுற மாதிரிலாம் இங்கே இல்லை. ஆனால் ஒர்த்து தான் 160 ரூபாய்க்கு. சப்போஸ் ஹோட்டல் எங்கே சாப்பிட்லான்னு அங்கே சாப்பாடுமே இருக்குது, 130 தான். அதுவுமே நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, எல்லா குழம்பு இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால் யாருக்காவது வேணும்னா அங்கே சாப்பிட்டுக்கங்க. அப்படியே இப்போ கொடைக்கானல் போயிட்டுருக்கேங்க. கொடைக்கானல் போயிட்டு ரூமுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கை பெயின், இந்த கை இப்போ பெயின் எடுக்குது, இந்த முட்டியெல்லாம் வலிக்குது. இப்போ கை கால் முட்டியெல்லாம் இதுக்கு மேலே நம்ம உடம்பு தாங்காது போல். போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ரூமுக்கு. ஜஸ்ட் அப்படியே இங்கேருந்து கரெக்டாக நான் ஒரு 28 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஆமாம், 27 கிலோமீட்டர் 28 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து கொடைக்கானல். அது சல்லுன்னு போயிடலாம், ரொம்ப தூரம்லாம் எல்லாத்துக்குன்னு. ஓகே, பார்க்கலாம். ஃபுல் ட்ரெயினோட ரூமுக்கு திரும்பி வந்திருக்காங்க.
ஆக்சுவலாக என்னோடய ட்ரிப்பு வந்து போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு ரூமுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 o'clock ஆகுது. இங்கே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் மிஸ்ட்டுமே நல்லா இறங்க ஆரம்பிச்சிட்டு கீழே. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா ஒரு மாதிரி புகமூட்டமாக இருக்குது. நேற்று கூட இந்தளவுக்கு மிஸ்ட்டு இறங்கலை, இன்றைக்கி மிஸ்ட்டு இறங்குது, குளிர ஆரம்பிக்குது. நானே இப்போ அங்கேருந்து வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு குளிரில் தான் வந்தேன். ஓகேங்க, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.